மைவி3 நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 30 கோடி ரூபாய்க்கு சக்தி ஆனந்தும் விஜயராகவனும் சேர்ந்து லேண்டு வாங்கி போட்டிருக்காங்க கோயம்புத்தூரில். அது மட்டும் இல்லாமல் 4 ஜிசிடி பக்கத்தில் 4 அப்பார்ட்மெண்ட் வாங்கி போட்டிருக்கிறதா நம்ம ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம். அது முற்றிலும் உண்மையான ஒரு தகவல் நண்பர்களே. அதில் எந்த ஒரு பொய்யும் பொருளும் கிடையாது, யாரோ கற்பனை கதைகள்லாம் கிடையாது. உண்மையாகவே 30 கோடி ரூபாய்க்கு 2 பேரும் சேர்ந்து லேண்டை வாங்கி போட்டிருக்கானுங்க. சக்தி ஆனந்துக்கு ஒரு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். சக்தி ஆனந்துக்கு சொம்பு அடிக்கிற யூடியூப் சேனல்களுக்கும், சக்தி ஆனந்துக்கு கை வேலை பார்த்து கொண்டு இருக்கிற சொம்புகளுக்கு தான் அந்த கேள்வி. ஏண்டா, சக்தி ஆனந்த் உண்மையாகவே ஒரு ஆம்பளையாக இருந்திருந்தா மைவி3 மெம்பர்ஸை ஏமாத்தல, இந்த கம்பெனி உண்மையான கம்பெனி சொல்லிட்டு பேசுகிறானே, அப்படி உண்மையான கம்பெனி இருந்திருந்தா, மைவி3 மெம்பர்ஸை ஏமாற்றாமல் இருந்திருந்தா, தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வந்து வீடியோ போட சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் வந்து பேசுகிறீங்க தைரியமான, ஏதோ அப்படியே பெரிய கொம்பை மாதிரி தைரியமான ஆம்பளையாக இருந்தால் அவனை வந்து வீடியோ போட சொல்லுங்கள். 30 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி போட்டிருக்கானே. இப்போ நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி, சக்தி ஆனந்த கேள்வி. 115 கோடி தான் அக்கௌண்ட்டில் இருக்குது, மைவி3 அக்கௌண்ட்டில் இருக்குது. மற்ற பணம் எங்கே போச்சு? மற்ற பணம் எல்லாத்தையும் இவனுங்க வித்ட்ரா பண்ணிக்கிருக்கானுங்க. வித்ட்ரா பண்ணி அங்கே இந்த பணத்தை எல்லாமே பதுக்கி வச்சுருக்கானுங்க. கோடி கணக்கில் பதுக்கி வச்சுக்கிறானுங்க. அதை வச்சு தான் இப்போ லேண்டை வாங்கிக்கின்னு ஊரை சுற்றிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாவுக்கு பணத்தை வாரி இறைக்கிறானுங்க நண்பர்களே. சமீபத்தில் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சக்தி ஆனந்தை வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி நிறைய ஒரு சில சேனல்கள் வந்து அவனுக்கு முன்னாடி மீடியா வந்து நின்று இருக்கும், அவன் பேசுகிற மாதிரி பேசியிருப்பான். அது எல்லாமே பார்த்துருப்பாங்க. அந்த வீடியோ எதுவுமே சோஷியல் மீடியாவில் ரிலீஸே ஆகலை. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி ஆனந்த் மீடியாக்களுக்கு பணத்தை கொடுத்து மீடியாக்களுடைய வாயை அடைச்சிட்டான். அதான் நண்பர்களே உண்மை. இன்றைக்கி ஒவ்வொரு மைவி3 மெம்பர்களும் என்னுடைய கமெண்ட்டில் போய் பார்த்தா, ஒரு சிஸ்டர் பாவம் 2,40,000 ரூபா தன்னுடைய கெஃபேவை விற்றுட்டு அந்த 2,40,000 ரூபாய் எடுத்துன்னு போய் மைவி3 கட்டி பணத்தை இழந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குடும்பமாக சேர்ந்து போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தன்னுடைய கேஃபேயை விற்று. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் மைவி3 மெம்பர்ஸ் எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கானுங்க. தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மைவி3 சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ மாஸ்டர் வந்து, அதுவும் க்ரௌன் மெம்பருக்கும் டைமண்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அலோடு, மற்ற எவனுமே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினுக்கிறான். நண்பர்களே, அவனை யாருமே நம்பாதீங்க. இந்த மைவி3 நமக்கு நிச்சயமாக காசு வரவே வராது. நம்ம குற்றப்பிரிவில் இது வரைக்குமே 216 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற நண்பர்கள் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. குறைஞ்சபட்சம் ஒரு 1500 2000 கம்ப்ளைண்ட்டு போய் குற்றப்பிரிவில் பதிவானால் மட்டும்தான் நமக்கு சீக்கிரத்தில் இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இல்லைனா விடிவு காலமே பிறக்காது. தயவு செய்து நண்பர்கள், ஒரு நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கினாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கோ எஸ்பி ஆஃபீஸ்க்கோ போய் பொருளாதார குற்றப்பிரிவில் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யுங்க. கம்ப்ளைண்ட்டை பதிவு செஞ்சால் மட்டும்தான் நமக்கு சீக்கிரத்தில் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா ரிசல்ட் கிடைக்காது. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் ரிசல்ட் கிடைக்காது. 216 கம்ப்ளைண்ட் மட்டும் தான் இது வரைக்குமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மற்ற கம்ப்ளைண்ட் யாருமே வந்து வெறும் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிக்கிறாங்களே ஒழிய அது கேஸாக மாறவே கிடையாது. அதனால் நண்பர்கள் எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு 1000 2000 செலவு பண்ணுங்கள். பால் மாறாதீங்க. தயவுசெய்து போய் பொருளாதார குற்றப்பிரிவில் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யுங்க. உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஐடி போட்டிங்க, அந்த ஐடி நம்பரோட இவர்கிட்ட இந்த நேரத்தில் நாங்கள் பணம் கட்டணும், ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணோம், இந்த டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே எடுத்து வச்சு தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். இல்லைனா இன்னும் பல நாட்களுக்கு நம்ம வட்டி கட்டி நம்ம சாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோமே நண்பர்களே. அதனால் மைவி3 நண்பர்கள் யாரும் அமைதியாக இருக்காதீங்க. ஏதாவது ஒரு வழியில் இந்த சக்தி ஆனந்துக்கு எதிராக நீங்கள் கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யுங்க. விஜயராகவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யுங்க. அப்படி இல்லைனா சக்தி ஆனந்த் இருக்கிற வீட்டு அட்ரஸை கொடுங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சக்தி ஆனந்த் வீட்டு அட்ரஸ் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க. விஜயராகவனோட வீட்டு அட்ரஸ் இருந்தால் போடுங்க. ஒரு 100-200 பேர் போய் அவன் வீட்டில் கேட்கலாம், அவனை சட்டை பிடிச்சி கேட்கலாம். நம்மளுடைய பணத்தை கொள்ளையடிச்சு அவனுக்கு லேண்டை வாங்கி போட்டுன்னு சுற்றினுக்கிறானுங்க. இதுக்கு மோட்டோ மாஸ்டர் சொம்படிகள் V3 தோழமைகள்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணின்னு சுற்றிட்டுருக்கானுங்க நண்பர்களே. அதனால் தயவு செய்து மைவி3 மெம்பர்கள் யாருமே அமைதியாக இருக்காதீங்க. ஏதாவது ஒரு வழியில் இந்த நாய்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு மைவி3 மெம்பர்ஸ் சாவானுங்க?